சிவாஜி வந்ததுனால நிறைய பேர் அடிபட்டு போனாங்க. முக்கியமாக பராசக்தி வந்த வருஷம், அந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 படங்கள் வந்துச்சு. 35 படங்களுமே பராசக்தியோட வெற்றிக்கு பக்கத்தில் வர முடியல. எவ்வளோ நாள் ஓடிச்சு? எந்தெந்த தேட்டர்லாம் அதோட வெற்றியை கொண்டாடினாங்க? எல்லா தேட்டர் அதான் நம்ம மதுரை எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சென்டருங்க. ஸோ தங்கம் தேட்டர்லேயே 110 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா அதனுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே தான் மதுரையில் தான் முதல் சிவாஜி கணேசனுக்கு ஒரு ஆள் வயசான ஆள் இப்போ தான் இறந்தார், ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். கணேசனுக்கு ரசிகர் மன்றம்னு. ஸோ இது வந்து எல்பி ரெக்கார்ட்லாம் போட்டாங்க பராசக்திக்கு. அந்த 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 பூசாரியாக நடிக்கிறவர் ரொம்ப நெருக்கமானார் சிவாஜிக்கு. அவருடைய கசின் பிரதர் தான் கலைஞானம், ப்ரொடியூசர் கலைஞானம். அப்படி ரஞ்சனி வந்து அதில் தங்கியாக நடிப்பாங்க. அடுத்த படத்தில் வந்து ஹீரோயினாக போட்டிருப்பாங்க சிவாஜிக்கு. அது வந்து எப்படி சாவித்திரியை சிவாஜிக்கு ஜோடியாக பாசமெல்லாம் நடித்து வந்த பிறகு பார்க்க முடியலையோ அது மாதிரி அந்த படம் சரியாக போகல.